ஃபேஷியல் கிட் 50 அண்ட் above 50 வயதுக்கு பின் உங்களுடைய முகத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது. இந்த ஹோம் ஃபேஷியல் கிட்டில் இந்த 50+ அப்படிங்கிறவங்க முதல்ல ஒரு கிளென்சருக்கு எங்களோட ஹெர்பல் ஃபேஷியல் ப்ளீச்சுங்கிறத யூஸ் பண்ணி கொஞ்சம் டைல்யூட்டட் ஃபார்மில் தேவையான அளவு பவுடர் எடுத்துட்டு அதில் மில்க் மட்டும் உபயோகப்படுத்திக்கோங்க. நீங்கள் வாட்டரை மிக்ஸ் பண்ணாமல் போட்டுக்கிறது இந்த ஏஜ்காரங்களுக்கு ரொம்ப நல்ல எஃபெக்டை கொடுக்கும். இதை ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், ஃபேஸ் அண்ட் அண்டர் ஐ இதெல்லாமா போட்டு நீங்கள் ஒரு வாஷ் கொடுத்துட்டு இமீடியட்லி யூ மஸ்ட் கோ ஃபார் அ ஆயில் மசாஜ். இந்த ஏஜுக்கு உண்டான ஆயில் மரிக்கொழுந்து ஆயில். ஏன் மரிக்கொழுந்து ஆயில்லாம்? மரிக்கொழுந்து ஆயில் தான் வெரி திக் அண்ட் நிறைய எண்ணெய் பசை இருக்கிற எண்ணெய். அதாவது மரிக்கொழுந்துக்கே நிறைய எண்ணெய் பசை இருக்கும். அதனால் அந்த ஆயிலை உபயோகப்படுத்தி நீங்கள் ஆயில் மசாஜ் ஃபார் 2-3 டைம்ஸ் சர்க்கிள்ஸ் கொடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் அண்ட் அண்டர் ஐ அண்ட் ஃபேஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிஃபோர் வாஷிங் நீங்கள் யூ ஹாவ் டு கோ ஃபார் எ பேக். இந்த ஏஜுக்கு உண்டான பேக் ரிங்கிள் ஃப்ரீ பேக். ரிங்கிள் ஃப்ரீ பேக் அப்படின்னா அதில் என்னென்னா சுருக்கம் வராமல் தடுப்பதற்கோ சுருக்கம் மறையிறதுக்கோ நிறைய எண்ணெய் பசையுள்ள இப்போ ஸ்பைசி அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் நிறைய வாசனை சாமான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆல்மண்ட்ஸ் எடுத்துப்போம், வால்நட் எடுப்போம், ஜாதிபத்திரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு குக்கும்பர் சீட்ஸ் இருக்கும். இது எல்லாமா சேர்ந்து இந்த பேக்கு ரொம்ப ஃபைன் ஃபார்மில் இருக்கிறதுனால எண்ணெய் பசை மேலே இதை போட்டு ஒரு 2-3 தடவை சர்க்கிள்ஸ் கொடுத்து நீங்கள் வாஷ் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுடைய முகத்தில் 50+ அப்படிங்கிற அடையாளமே இருக்காது. இந்த பேக் முடிஞ்ச உடனே யூ நீட் அ ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப் என்னென்னா ஆன்டி ஏஜிங் ஸ்க்ரப். ஆன்டி ஏஜிங் ஸ்க்ரப்லேயும் நம்ம திருப்பியும் மரிக்கொழுந்து தான் கொடுப்போம். மரிக்கொழுந்து போட்டால் தான் இந்த எண்ணெய் பசை நிறைய கிடைக்கும். அந்த ஸ்க்ரப் அப்படிங்கிறதுல ஒரு கோர்ஸ் ஃபார்மில் செஞ்சு அதை செஞ்சுருக்கோம். அதில் மரிக்கொழுந்து நிறைய போடுவோம். அதுக்கு மேலே கன்சிஸ்டன்சிக்கு குக்கும்பர் சீட்ஸ் அதெல்லாமும் பார்லி எல்லாமும் கலப்போம். இந்த கோர்ஸ் ஃபார்மில் இருக்கிற ஆன்டி ஏஜிங் ஸ்க்ரப்பை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இந்த ஏஜில் இருக்காது. பட் இந்த ட்ரைனஸ்னால் கொஞ்சம் சுருக்கம் வந்துடுதுன்னா அதையும் இதை எடுத்துரும். ஆன்டி ஏஜிங் ஸ்க்ரப் முடிஞ்ச உடனே உங்களுக்கு தேவை ஒரு வாஷ். இந்த வாஷ் இன்ஸ்டன்ட் ஷைன் ஃபேஸ் வாஷ். இன்ஸ்டன்ட் ஷைன் ஃபேஸ் வாஷில் என்ன போட்டு நாங்கள் பண்ணுறோன்னா கருப்பு எள்ளு, பிளாக் டில் இஸ் த பெஸ்ட் ஃபார் ஸ்கின். இந்த கருப்பு எள்ளு கொடுக்குற ஒரு நல்ல பளபளப்போ ஒரு எண்ணெய் பசையோ, எண்ணெய் பசைனா எண்ணெயாக இருக்காது, முகம் நல்ல பளபளப்பை கொடுக்கும் சருமத்திற்கு. இது மாதிரி பிளாக் டில்ல மெயினாக இன்க்ரீடியண்ட்டாக வச்சு பண்ணுற இன்ஸ்டன்ட் ஷைன் ஃபேஸ் வாஷை வச்சு உங்களோட முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒத்தி எடுத்துகிட்டு சின்ன நாப்கின்னால் ஒத்தி எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் முகத்தை மிரரில் பார்க்கும்பொழுது உங்களோட ஏஜ் 50+ எதுவாக இருந்தாலும் ஒரு 5 இயர்ஸ் லெஸ்ஸாக தெரியும். ஒரு யூஸில் கண்டினியூஸாக நீங்கள் வாரம் 1 முறை அல்லது 2 முறை உபயோகப்படுத்தலாம் இந்த வயசில் இருக்கிறவங்க. இதை உபயோகப்படுத்தும் பொழுது நிறைய பேர் நிறைய வயசு ஆனால் கூட அவங்களோட ஏஜை நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியாதபடி இருப்பாங்க.